ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். படிக்கிற பிள்ளைங்களுக்காக தான் இது. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க நல்லா படிச்சுக்குங்க. நல்லா படிச்சிங்கன்னா இப்போ இல்லைன்னா உங்களுக்கு பின்னுக்கு அந்த படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு கஷ்ட சூழ்நிலை எனக்கு அந்த படிப்பால் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்னை படிக்க வைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள நான் குறை சொல்லலை. அவங்களுக்கு வந்து எங்களை படிக்க வைக்கிற சூழ்நிலை அமையலை. நாங்கள் இந்த ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்ததுனால அவங்களுக்கு வந்து அப்போ வறுமை. அதனால் எங்களை பள்ளிக்கூடம் சேர்த்தாமல் வேலைக்கு சேர்த்துனாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே வேலை தான் எனக்கு தெரியும். வேறு எந்த வேலையுமே எனக்கு தெரியாது. நானும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அந்த வேலை இல்லாததுனால எல்லா பக்கமும் துணி கடைக்கு போனேன், மல்லிகை கடைக்கு போனேன், கார்மெண்ட்ஸுக்கு போனேன், பாவாடை தைக்கிற பக்கம் போனேன், பேக்கரிக்கு போனேன். எங்கே போனாலும் என்கிட்ட கேட்குற கேள்வி ஒன்று 2 மட்டும்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலை தெரியுமா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? என்கிட்ட அந்த படிப்பும் கிடையாது, அந்த வேலையும் நான் செஞ்சதில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வேலை தெரியும்னு நான் உள்ளே போய் உட்கார்ந்தாலும் மறுபடியும் அந்த வேலையை அவங்க எனக்கு செய்ய சொல்லும் போது எனக்கு அது தெரியாது. என்ன இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து அது சங்கடத்தை கொடுக்கும். அதனால எனக்கு தெரியாதுன்னா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு சரி போங்க நாங்கள் கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் அந்த வேலைக்கு மறுபடியும் எனக்கு அந்த வேலை கிடைக்கவும் இல்லை. இன்னும் வரைக்கும் நான் அந்த வேலைக்கு போகல. அதனால் பிள்ளைங்கள்ட்ட நான் என்ன சொல்லணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிங்க. இன்றைக்கி இல்லைனா என்றைக்காவது ஒரு நாளைக்கு கை கொடுக்கும். அதே சமயத்தில் சொந்த தொழிலாகவும் இந்த டெய்லரிங்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு தொழில் கைத்தொழில் கற்று வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இப்போ நம்ம செய்கிற வேலை கை கொடுக்கலைன்னா கூட தெரிஞ்ச வேலை நமக்கு கை கொடுக்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு அடுத்த இன்னொரு தொழில் நம்ம கற்று வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கை கொடுக்கும். எங்களுக்கெலாம் அது கற்றுக்கிற அளவுக்கு எனக்கு அது எப்படி சொன்னால் அந்த இதே வரல. எங்களுக்கு இருந்த வறுமைக்கும் நாங்கள் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் எங்களுக்கு கரெக்டாக போச்சு. அதனால் நான் வேறு எந்த தொழிலுமே நான் செஞ்சது இல்லை. இப்போது அந்த படிப்பும் அந்த வேறு செய்யாத வேலையும் இன்றைக்கி அது எனக்கு தடுங்களாக நிற்கிது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்க பாருங்கள். படிச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் அது யூஸ் ஆகாது, உங்களுக்கு தான் அந்த படிப்பு யூஸ் ஆகும். நாளைக்கு பின்னுக்கு உங்களுக்கு தான் அது நல்லது. உங்கள் குழந்தைங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு அது செயல்படும். எங்களுக்கு அது செயல்படாது, பெற்றவங்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா படிச்சுக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.